குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள். வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் பொருட்டு சென்னை வட்டார பகுதிகளை தவிர 2 அடுக்கு டயர் 2 நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஓசூர் மற்றும் சேலம் ஆகியவை தகவல் தொழில்நுட்ப முதலீட்டிற்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதனை எளிதாக்குவதற்காக எல்காட் நிறுவனம் பின்வரும் 8 இடங்களில் எல்கோசெஸ் அதாவது எல்காட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஐடி குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் நிறுவியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி, மதுரை இலந்தைக்குளம், மதுரை வடபாலஞ்சி கிண்ணிமங்கலம், திருச்சிராப்பள்ளி நாவல்பட்டு. மாநிலத்தின் அலகுகளை அமைக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு எல்காட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மூலம் வசதிகள் வழங்கப்படுகிறது. புதிய இடங்களில் எல்கோசஸ் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தேவை மற்றும் நம்பகத்தன்மையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. வரைபட தகவல் தொழில்நுட்ப கொள்கை 2018-2019. திருநெல்வேலி கங்கை கொண்டான், சேலம் ஜாகீர் அம்மாபாளையம், ஓசூர் விஸ்வநாதபுரம். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை ஏப்ரல் 2000 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி பின்வரும் இடங்களில் ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களை அரசு அமைத்துள்ளது. நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பல்நோக்கு உற்பத்தி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் திருநெல்வேலி. எண்ணூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அனல் மின் திட்டம் வயலூர். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். ஓசூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தானியங்கி பொறியியல், மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு. பெரம்பலூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பல்நோக்கு உற்பத்தி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். தானியங்கி நகரம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தானியங்கிகள், தானியங்கி உதிரி பாகங்கள் திருவள்ளூர். இந்தியா சிங்கப்பூர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஐடிஇஎஸ் மின்னணு வன்பொருள் தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள் திருவள்ளூர் மாவட்டங்கள். உயிரி மருந்துகள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷக்கட்டுப்பாட்டு மையம், மையமீள் உருவாக்க மருத்துவம், மருத்துவ ஆராய்ச்சி. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் MEPZ. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் சென்னையில் ஒரு சிறப்பு பொருளாதார மையமாகும். மத்திய அரசு அமைத்த நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்றாகும். இது அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிப்பதற்கும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கும் வட்டார பகுதிகளில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் 1984 நிறுவப்பட்டது. MEPZ தலைமையகம் சென்னையை அடுத்த தாம்பரம் GST சாலையில் அமைந்துள்ளது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஜனவரி 16, 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஜனவரி 16, 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டமாகும். இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல் ஆகும். இதில் என்ன கேட்பாங்கன்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அமைக்கப்பட்ட நாள்னு கேட்பாங்க. ஜனவரி 16, 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் என்பது பச்சை புல்வெளி நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் 10 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் இடையில் ஒரு பட்டியல் ஜாதியினர் SC அல்லது பட்டியல் பழங்குடியினர் ST மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுபவர் என கடன் வழங்கி வங்கி கடன்களை எளிதாக்குவதே இத்திட்டமாகும். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஏப்ரல் 5, 2016. தொழில்துறை தொகுப்புகள் என்பது பொதுவான சந்தைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான சேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்புகளாகும். தொழில் தொகுப்பு தோன்றுவதற்கு பல்வேறு காரணிகள் உள்ளன. ஒரு சில தொழில் தொகுப்புகள் தோன்றிய இடங்களில் கைவினைஞர்கள் குடியேறி நெடுங்காலமாக அங்கே தங்கியிருந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. கோயம்புத்தூர் பகுதியில் ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் மின்சார மோட்டார்கள் மற்றும் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கான குழாய்கள் மற்றும் வேளாண் இயந்திரங்கள் பன்முகத்தன்மையின் வளர்ச்சியை கண்டது.
சென்னை பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. இதில் அடிக்கடி கேட்கறது ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை, இது கேட்பாங்க.